ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகை காஞ்சனா அவங்க பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஞ்சனா அவங்க பார்த்தீங்கன்னா 1939 ஆகஸ்ட் 16 பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 1960 மற்றும் 70களில் தமிழ் திரையுலகின் முன்னணி கதனையாக இருந்திருக்காங்க. இவங்க தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளிலும் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளாருங்க. இவங்க எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜர், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் போன்ற தமிழ் திரைப்பட நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளாருங்க. 1964ஆம் ஆண்டு வெளியான இயக்குனர் ஸ்ரீதரின் நகைச்சுவை பொழுதுபோக்கு சித்திரமான காதலிக்க நேரமில்லை திரைப்படம் இவர் அறிமுகமான முதல் திரைப்படமாகும். இவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நடிகை காஞ்சனாவின் இயற்பெயர் வசுந்தரா தேவி என்பதை திரையுலகிற்காக இயக்குனர் ஸ்ரீதரங்க அவங்களுக்கு பெயரை மாற்றியிருக்காங்க. இவங்க சத்யநாராயண சாஸ்திரி, வித்யாலதா இணையாருக்கு முதல் மகளாக பிறந்தாருங்க. இவருக்கு ரவி என்ற சகோதரர் சிறு வயதிலேயே இறந்துவிட ரிஜா பாண்டே என்ற இளைய சகோதரி மட்டும் உள்ளாருங்க. இவர்களுடைய திரையுலக அனுபவம் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சிவாஜியுடன் சிவந்தமன் படத்தில் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற சாட்டையடி பாடலில் இவர் ஆடியது ரசிகர்களை ஈர்த்தது. மேலும் எம்ஜிஆருடன் பறக்கும் பாவை 1966 ரிலீஸ் ஆயிருக்குங்க. நான் ஏன் பிறந்தேன் 1972 ஆகிய திரைப்படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் மோட்ரா சுந்தரம் பிள்ளை 1966, தங்கை 1967, சிவந்தமன் 1969, விளையாட்டு பிள்ளை 1970, அவன் ஒரு சரித்திரம் 1977, லாரி டிரைவர் அஜக்கண்ணு 1983 போன்ற திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளாருங்க. மேலும் அதே கண்கள், காதலிக்க நேரமில்லை, சிவந்தமன், உத்தரவின்றி உள்ளே வா, பாமா விஜயம் என 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளாருங்க. இவங்க 1967ஆம் ஆண்டு நடித்த தெலுங்கு திரைப்படமான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் படத்தில் ராணி சத்யபாமாவாக நடித்த அதே படோடோப கவர்ச்சி ராணியின் வேடத்திலேயே தமிழில் வெளியான சிவந்தமன் படத்தில் பட்டத்து ராணி பாடலில் அதே படாடோப ராணி சத்யபாமா வேடத்தில் சவுதி அரேபியா பேரலையாக நடித்தாருங்க. பிரபல நாளிதழுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் சீமா வாழ்க்கையின் மலரும் நினைவுகள் பற்றியும் பகிர்ந்திருக்காங்க. விமான பணிப்பெண்ணாக இருந்த என்னை இயக்குனர் ஸ்ரீதர் அவர் இயக்கிய காதலிக்க நேரமில்லை படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைத்தார். என்னை தற்போது வரை பலருக்கும் காஞ்சனா என்றுதான் தெரியும். ஆனால் என்னுடைய உண்மையான பெயர் வசுந்தரா தேவி. நடிகை வைஜெயந்திமாலாவின் தாயாரும் அதே பெயரில் நடித்து கொண்டிருந்ததால் எனது பெயரை காஞ்சனா என ஸ்ரீதர் மாற்றினார் என்று சொல்லியிருக்காங்க. 1964 அந்த படம் வெளியான பிறகு தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் பட வாய்ப்புகள் குவிந்தது. 46 ஆண்டுகள் ஓய்வே இல்லாமல் நடித்தேன். சம்பாதித்த பணத்தில் சென்னை தியாகராய நகரில் சொத்துக்கள் வாங்கி போட்டிருந்தேன். அந்த சொத்துக்களை எனது உறவினர்கள் என்னை ஏமாற்றி அபகரித்து கொண்டனர் என்று சொல்லியிருக்காங்க. அவற்றை மீட்க கோர்ட் வழக்கு என்று பெற்றோருடன் அலைந்தேன். சொத்துக்கள் மீண்டும் கிடைத்தால் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு எழுதி வைப்பதாக வேண்டிக் கொண்டிருந்தேன். ஆண்டவன் அருளால் வழக்கில் வென்று சொத்துக்கள் மீண்டும் என்னுடைய கைக்கு வந்தது. இதனால் நான் வேண்டிக் கொண்டபடி 80 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஏழுமலையானுக்கு எழுதி கொடுத்து விட்டேன். நான் திரைப்படத்தில் ஓய்வில்லாமல் நடித்துக் கொண்டிருந்தால் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதையே என் பெற்றோர் மறந்துவிட்டனர். நானும் திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்து விட்டேன். இப்போது என்னுடைய தங்கை ஆதரவில் இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.